அண்ணே ப்ராமிஸ் ராஜண்ணே, மறுபடியும் நீ பிரச்சாரம் பண்றியா, செமையா இருக்குண்ணே. இந்த 40-50 வருஷமா நீங்க இந்த பிரகாஷ் ராஜ் பிரைட்னஸ் சார் இருக்காரு பார்த்தீங்களா, அவரு, அதே மாதிரி நம்ம ஆண்டவர், இவங்களெல்லாம் பயங்கரமான, அதுவும் ஆண்டவர்லாம் சொல்லவே வேண்டாம், நிறைய நாலேஜ் பர்சன், அறிவாளியா இருப்பார் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. நல்ல வேளை அவர் அரசியலுக்கு வந்து அவருடைய உண்மை முகம் என்ன, ராஜராஜ சோழனை விட அதிகமான கோயிலுக்கு குடமுழுக்கு செய்தவர் யாரு, அண்ணே சேகர்பாபு அப்படின்னு சொல்லி சொன்னா பாருண்ணே, வேற லெவல்ண்ணே. அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க, ஏய் கொடுத்த காசுக்கு மேல கூறாண்டம் கொய்யால அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ கிளிப் இதோ, எடிட்டர் போட்டு விடுங்களேன். ரவுடித்தனத்துக்காக அரசியலுக்கு வந்து ஒரு காவி வேட்டி கட்டிக்கிட்டு தன்னோட இமேஜை மாற்றுவதற்காக அறநிலைத்துறையினுடைய அமைச்சர், முதலமைச்சர் போனாருன்னா செவத்துல பள்ளி ஓட்டுற மாதிரி வண்டியில் ஓட்டிருப்பாரு. அவரு ராஜராஜ சோழனை விட சிறந்தவரா? இந்த அணையத்தை கேட்டு கேட்டுருக்கீங்களா? ஐயா கமலஹாசன் அவர்களே, வாங்கின காசுக்கு அளவா கூவுங்க. ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தா எலெக்ஷன் பிரச்சார செலவுக்கு ஒரு நோட்டு வச்சான், அதுக்கு மட்டும் கூவுனா போகுது. இதுக்கு ஓவரா ராஜராஜ சோழன்